ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி கார்ட்டூன் டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான நீதி கதை உங்களுக்காக காத்திருக்கிறது. வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். அந்த காட்டுல சுந்தரன் அப்படின்னு ஒரு பெரிய யானை வாழ்ந்து வந்தது. சுந்தரன் யானைக்கு உடம்பு மட்டும் பெருசு இல்லைங்க, மனசும் ரொம்ப பெருசு. காட்டுல இருக்கிற குட்டி முயல் வரைக்கும் எந்த விலங்குக்கு எந்த உதவி வேணும்னாலும் ஓடி போய் உதவுவாரு. அதனால எல்லா விலங்குகளுக்கும் சுந்தரன் யானைய ரொம்ப பிடிக்கும். ஆனா அதே காட்டுல தந்திரக்கார மணி அப்படின்னு ஒரு நரியும் இருந்தது. மணிக்கு உழைக்கிறதுனால வேப்பங்காயா கசக்கும், சோம்பேறித்தனமா தெரியும். யாரையாவது ஏமாத்தி கஷ்டப்படாம சாப்பாடு கிடைச்சா போதும்னு அலைஞ்சிட்டு இருக்கும். ஒரு நாள் நம்ம சுந்தரன் யானை காட்டுக்கு நடுவே ஒரு சூப்பரான பழத்தோட்டத்தை உருவாக்குச்சு. சுந்தரன் தினமும் தன் தும்பிக்கையால தண்ணி ஊத்தி செடிகளை ரொம்ப அன்பா வளர்த்தது. கொஞ்ச நாள்ல அந்த தோட்டத்துல மாம்பழம், கொய்யாப்பழம், செவ்வாழை, பலாப்பழம்னு விதவிதமான பழங்கள் வாசனையோட கொத்து கொத்தா காய்த்து தொங்கியது. இத பார்த்த நரி மணிக்கு வாயில் எச்சில் ஊறியது. அடடே, இவ்வளவு பழங்கள் இருக்கே, நம்ம தினமும் உழைக்காம ஜாலியா இந்த யானைய ஏமாற்றி பழங்களை சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு வில்லங்கமான திட்டம் போட்டது. நேரா சுந்தரன் யானை கிட்ட போச்சு. ரொம்ப அப்பாவி போல மூஞ்சிய வச்சுக்கிட்டு, சுந்தரன் அண்ணா, உங்களோட தோட்டம் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா காட்டுல இருக்கிற மத்த விலங்குகள் உங்களுக்கு தெரியாம வந்து பழங்களை திருடிட்டா என்ன பண்றது? அதனால நான் இந்த தோட்டத்துக்கு இரவும் பகலும் காவலா இருக்கேன். நீங்க பயப்படாம போய் ஓய்வெடுங்க அப்படின்னு தந்திரமா பேசுச்சு. சுந்தரன் யானையும் நல்ல மனம் படைத்தவராச்சே, நரியோட தந்திரத்தை புரிஞ்சுக்காம, அடடா மமணி, உனக்கு எவ்வளவு நல்ல மனசு, சரி நீயே தோட்டத்தை காவலிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. யானை கண்மறைவா போனதுதான் தாமதம். நரி மணிக்கு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இந்த யானையை ஏமாத்துறது எவ்வளவு லேசு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கிளையில இருந்த நல்ல பழுத்த மாம்பழங்களையா பறிச்சு வயிறு முட்டை சாப்பிட்டது. அது மட்டும் இல்லாம நாளைக்கும் நமக்கு சாப்பாடு வேணுமே அப்படின்னு யோசிச்சு மீதி பழங்களையெல்லாம் பறிச்சு பக்கத்துல இருந்த ஒரு அடர்ந்த முட் புதருக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டது. இப்படியே தினமும் நடந்துச்சு. நரி வேலையே செய்யாம யானைய ஏமாற்றி பழங்களை திருடி ஜாலியா சாப்பிட்டுட்டு வந்தது. ஆனா பொய் ரொம்ப நாளைக்கு நீடிக்காதில்லையா? ஒரு நாள் தோட்டம் பக்கம் வந்த சுந்தரன் யானை மரங்கள்ல வழக்கத்தை விட பழங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதை கவனிச்சது. நரி காவல் இருக்கும்போது பழங்கள் எப்படி இவ்வளவு குறையும் அப்படின்னு யானைக்கு லேசான சந்தேகம் வந்தது. ஆனா அவசரப்பட்டு யாரையும் தப்பா நினைக்க கூடாதுன்னு அமைதியா இருந்தது. அடுத்த நாள் யானை நரிக்கு தெரியாம தோட்டத்துல இருந்த ஒரு பெரிய ஆலமரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று கவனிச்சது. கொஞ்ச நேரத்துல நரி மணி வந்தது. சுந்தரன் யானை இங்க இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு, இன்னைக்கு எந்த பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே பழங்களை பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சது. அத பார்த்ததும் யானைக்கு உண்மை புரிஞ்சது. மெதுவா மரத்துக்கு பின்னாடி இருந்து கம்பீரமா வெளியே வந்து, மணி அப்படின்னு ஒரு பெரும் உருமல் உருமியது. யானையின் குரலை கேட்டதும் நரிக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. யானை கோபமா, தோட்டத்தை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நீயே பழங்களை திருடி சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டது. மாட்டிக்கிட்ட நரி தப்பிக்க வழி இல்லாம, ஐயோ இல்லவே இல்ல சுந்தரன் அண்ணா, நான் திருடவே இல்ல, வேற ஏதோ குரங்குதான் வந்து பழத்தை சாப்பிட்டு இருக்கும், நான் ரொம்ப நல்லவன் அண்ணா அப்படின்னு திரும்பவும் பொய் சொல்லுச்சு. யானை எதுவும் பேசாம நரிய அழைச்சிக்கிட்டு நேரா அந்த முட் புதருக்கு போச்சு. யானை தன் தும்பிக்கையால் புதரை விலக்கி பார்த்தபோது அங்கே நரி திருடி மறைச்சு வச்சிருந்த நூற்றுக்கணக்கான பழங்கள் கொட்டி கிடந்தது. இனிமே பொய் சொல்லி தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச நரி மணி யானையோட காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதது. என்ன மன்னிச்சுடுங்க சுந்தரன் அண்ணா, கஷ்டப்படாம உழைக்காம ஏமாற்றி சாப்பிடுறதுதான் சுலபம்னு தப்பா நினைச்சிட்டேன், நான் செஞ்சது பெரிய தப்பு அப்படின்னு கதறியது. சுந்தரன் யானை சிறிது நேரம் அமைதியா யோசிச்சது. அப்புறம் அன்பான குரலில், மணி, நீ செய்தது பெரிய துரோகம். ஆனா உன் தப்ப நீயே உணர்ந்து கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்கிறாய்பார், அதுவே பெரிய விஷயம். பொய் சொல்லி ஏமாத்துறது கொஞ்ச நாளைக்கு வேணா சந்தோஷத்தை தரும், ஆனா உண்மையா உழைச்சு சாப்பிடுறதுதான் எப்பவும் நிம்மதிய தரும். இனிமேலாவது நேர்மையா உழைக்க கத்துக்கோ அப்படின்னு புத்திமதி சொன்னது. யானையின் பெருந்தன்மையையும் மன்னிக்கும் குணத்தையும் பார்த்த நரிக்கு தன் தப்ப நினைச்சு ரொம்ப வெக்கமா இருந்தது. அன்றிலிருந்து நரி மணி தன் தப்பான பழக்கத்தையெல்லாம் அடியோட விட்டுட்டு உண்மையிலேயே அந்த தோட்டத்துல நேர்மையா வேலை செய்ய ஆரம்பிச்சது.
செடிகளுக்கு தண்ணீர் ஊத்தி களைகளை நீக்கி பழங்களை ரொம்ப அன்பா பராமரிச்சது. சில மாதங்கள் கழிச்சு தோட்டம் முன்ன விட இன்னும் ரொம்ப அழகா பசுமையா மாறியது. பழங்களும் நிறைய காய்த்தன. இத பார்த்த யானை ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு நரிக்கு நிறைய பழங்களை பரிசா கொடுத்து, "பாத்தாயா மணி, மத்தவங்களை ஏமாத்திரி சாப்பிட்டப்போ கிடைத்த சந்தோஷத்தை விட நாமளே நேர்மையா உழைச்சு சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷம்தான் மனசுக்கு நிறைவ தரும்" அப்படின்னு சொன்னது. நரியும் அத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு, "ஆமா அண்ணா, இனி நான் என் வாழ்நாள்ல யாரையும் ஏமாற்ற மாட்டேன், நேர்மையா மட்டுமே வாழ்வேன்" அப்படின்னு உறுதி அளித்தது. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற அருமையான கதைகளை பார்க்க சுட்டி கார்ட்டூன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.